மின்சார பேருந்துகள் வந்தாலும் டீசல் பேருந்துகளின் பயன்பாடு குறைக்கப்பட மாட்டாது என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். சென்னை பூந்தமல்லியில் உள்ள பேருந்து போக்குவரத்து பணிமனையை மின்சார பணிமனையாக மாற்றும் பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஏற்கனவே மின்சார பேருந்துகள் மக்கள் மத்தியில் சிறப்பான வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் இன்னும் 3 பணிமனைகள் முதற்கட்ட பணிகளில் இருப்பதாகவும் விரைவில் பூந்தமல்லி பணிமனை பயன்பாட்டிற்கு வரும் என்றும் கூறினார். புதிதாக 11,000 மின்சார பேருந்துகள் வாங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்தார் என்றும், தற்போது 5,000 புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது எனவும், மீதமுள்ள பேருந்துகள் படிப்படியாக பயன்பாட்டிற்கு வரும் என்றும் தெரிவித்தார். ஏற்கனவே துவக்கப்பட்ட மின்சார பேருந்துகள் பொதுமக்களிடத்தில் மிக சிறப்பான வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கின்ற டீசல் பேருந்துகளும் ஓடுகிறது. அதைவிட கூடுதலான இயக்கத்தில் தான் மின்சார பேருந்துகள் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு 11,000 பேருந்து வாங்குவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டார்கள். கிட்டத்தட்ட 5,000 பேருந்துகள் இப்போது புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. மீத பேருந்துகள் தயாரிப்பு நிறுவனத்திலிருந்து படிப்படியாக வந்து கொண்டிருக்கிறது.